ஜகாத் யாருக்கு கடமை என்றால், நாம் இஸ்லாமிய சட்ட பகுதியை எடுக்கின்ற பொழுது ஜகாத் ஒரு மனிதனுக்கு கடமையாகுவதற்கு 5 நிபந்தனைகளை நாம் பார்க்க முடியும். குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலே 5 நிபந்தனைகளை பார்க்க முடியும். அதுல ஒன்று, முதலாவதாக முஸ்லிமாக இருக்க வேண்டும். காஃபிர்களுக்கு ஜகாத் கிடையாது. இப்ப காஃபிர்கள் அவர்கள் செய்கின்ற அமல்களுக்கு அல்லாஹ் உலகத்துல கூலியை கொடுத்துருவான். செய்கின்ற அமல்கள் என்றால் நல்ல விஷயங்களை செஞ்சா உலகத்தில் அல்லாஹ் கூலியை கொடுப்பான். ஆனால் மறுமை வரை அதை தாமதித்து அல்லாஹ் நிரந்தரமான கூலியை மறுமையில கொடுப்பதாக இருந்தால் அவர் நிச்சயமாக முஸ்லிமாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் ஒருவர் முஸ்லிமாக இருந்தால் அவருக்கு ஜகாத் கடமையாகும். இது முதலாவது நிபந்தனை. அது மட்டுமா? இரண்டாவதாக அவர் சுதந்திரவானாக இருக்க வேண்டும். அடிமைக்கு ஜகாத் கிடையாது. ஏன்னா அடிமை இப்பொழுது அந்த மரபு இல்லை, பெரும்பாலும் இல்லை. அடிமை பொறுத்தவரை எஜமான் தான் அவரோடு நேரடியாக சம்பந்தப்படுவார். அப்ப எனவே அடிமைக்கு ஜகாத் என்பது கிடையாது. இது விரிவாக பேச வேண்டிய தலைப்புகளை ரொம்ப சுருக்கமாக நம்ம பார்ப்போம். மூன்றாவதாக அந்த மனிதர் முஸ்லிமாக இருக்கிறார், அதே போன்று அவர் சுதந்திரவானாக இருக்கிறார், சுதந்திரமாக செயல்படக்கூடியவராக இருக்கிறார். அதே போன்று மூன்றாவதாக அவருடைய பொருளாதாரத்திலே ஜகாத் கடமையான அந்த பொருட்கள் இருக்க வேண்டும், அதற்கு நிசாப் அடைந்திருக்க வேண்டும். நிசாப் என்றால் என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்து பார்ப்போம். அப்ப நிசாபை அவருடைய பொருளாதாரம் அடைந்திருக்க வேண்டும். அதே போன்று நான்காவதாக அவருடைய அத்தியாவசிய தேவைகளுக்கு மேல்மிச்சமாக இருக்க வேண்டும். அதாவது அவருடைய அத்தியாவசிய தேவைகளுக்கு மேல்மிச்சமாக இருக்க வேண்டும். அதே போன்று அஞ்சாவதாக அந்த பொருளாதாரத்தில் சிலதுக்கு அதாவது ஹவுலானுல் ஹவுல், அதாவது அந்த வருட பூர்த்தியாக இருக்க வேண்டும். அது சில பொருட்களுக்கு கிடையாது. அதை நம்ம அடுத்த ஜகாத் விதியாகும் பொருட்கள் என்ற பகுதிக்குள்ள நம்ம பார்க்கலாம். அப்ப எனவே வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும். இப்ப இந்த அடிப்படையில் இந்த நிபந்தனைகள் ஒருவரிடம் இருக்கின்ற பொழுது, இந்த 5 நிபந்தனைகளும் இருக்கின்ற பொழுது அவருக்கு ஜகாத் என்ன செய்யும்? கடமையாகும் என்பதை நாம் இந்த இடத்திலே புரிந்து